குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் பிரதோஷம் என்பதால் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னா, வில்வ இலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். வில்வம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது சிவபெருமானை தான். சிவபெருமானுக்கு பூஜிக்கப்படும் இலை வில்வம். இந்த வில்வத்தால் நம்ம பூஜை செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்? தேவலோகத்தை சேர்ந்த பஞ்ச தருக்கள் என சொல்லுவதுதான் வில்வம். பாதிரி, வன்னி, மா, மந்தாரை போன்ற மரங்கள் எல்லாம் அழைக்கப்படுகின்றன. வில்வ இலை சிவனாகவும், அதன் முட்கள் சக்தியாகவும், கிளைகள் வேதங்களாகவும், வேர்கள் முக்கோடி தேவர்களாகவும் போற்றப்படுகின்றன. இந்த வில்வ இலையால் சிவனை பூஜித்தால் 1,00,000 தங்க புஷ்பங்களை கொண்டு பூஜிப்பதற்கு சமம். சிவனுக்கு பிடித்த வில்வ இலை கொண்டு பூஜிக்க அவனை மிக அருகில் நெருங்க முடியும். சிவனின் அருளை பெற முடியும். வில்வம் லட்சுமி தேவியின் திருக்கரத்திலிருந்து தோன்றியதாக வராக புராணம் கூறுகிறது. வில்வ மரத்தை வழிபட்டால் லட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிட்டும். சிவபூஜை சமயத்தில் வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் தீய சக்தி அகன்று தோஷங்கள் மறைந்து ஈசனது அருட்பார்வை கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றது. சிவன் திருவாதிரை நட்சத்திரம், அது எரி நட்சத்திரங்களாக விளங்குவதால் சிவனை சூட்டினை தணிக்க நம் முன்னோர்கள் குளிமை பொருந்திய வில்வத்தை சாற்றி வழிபட்டனர். பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பறிக்க வேண்டும். வில்வத்திற்கு நிர்மால்ய தோஷம் கிடையாது. எத்தனை நாட்கள் ஆனாலும் உலர்ந்து போனாலும் கூட பூஜைக்கு பயன்படுத்தலாம். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, சதுர்த்தி, மாத பிறப்பு, சோமவாரம் போன்ற தினங்களில் வில்வத்தை பறிக்க கூடாது. இந்நாட்களில் பூஜைக்கு தேவையெனில் முதல் நாளே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஓம் நமச்சிவாயா என்று ஜெபித்தால் காலனை வெல்லலாம். 3 இதழ் கொண்ட வில்வ இலையை பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும். 7 ஜென்ம பாவங்கள் விலக ஒரு வில்வம் போதும். துளசி செடியை வீட்டில் வளர்ப்பது போல் வில்வ இலையையும் வளர்க்கலாம். வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்தால் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும், 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனும், புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும், உலகில் உள்ள எல்லா சிவாலயங்களை தரிசித்த பலனும் கிடைக்கும். வில்வத்தால் நம் கருணை கடலான சிவபெருமானை துதித்து அவன் அருள் பெறுவோம். பிரதோஷ நாட்களிலும் சரி, நீங்க ஒவ்வொரு வீட்டிலும் சிவன் வைத்திருந்தால், சிவன்னா இந்த ஆவுடையோட இருக்கக்கூடிய சிவன், சரிங்களா? அந்த சிவனை நாம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். அதுவும் பிரதோஷ காலத்தில் வில்வ இலை அர்ச்சித்தால் உங்களுக்கு 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் விலகும். இந்த வில்வ இலைக்கு அவ்வளவு புனிதம். 65 நாட்கள் அந்த வில்வ இலையை நாம் வைத்து பூஜை செய்யலாம். எப்படின்னா, இன்னைக்கு வில்வ இலையை நம்ம போட்டு பூஜிக்கிறோம் என்றால் அதுக்கு மறுநாள் எல்லா பூவும் நம்ம எடுத்து வெளியில போடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் நிர்மாலய பூஜை. ஆனா வில்வ இலையை போட வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து மீண்டும் அதை அர்ச்சனை செய்யலாம் அதை வைத்து, சரிங்களா? அதனால வில்வ இலைக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு. தினமும் பூஜை செய்யலாம். பிரதோஷ வேளையில் மட்டும்தான் பூஜை செய்யணும் அவசியம் கிடையாது. தினதோறும் வில்வ இலையால் அர்ச்சித்தால் நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் விலகி நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லி நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.